ஐ லிவ் இன் கோயம்புத்தூர். ஒரு 2 இயர்ஸாக நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறதே நான் நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திஸ் கை ஒரு மார்க்கெட்டிங்கில் என்ன நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இவள் வந்து ஹீ செட் தெர் இஸ் அ கேர்ள் ஹூஸ் அ சிஎம்ஓ. சரி, சிஎம்ஓனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தோம்னாக்கா ஒரு 5 to 7 இயர்ஸாக இருக்குமா, கோர் மார்க்கெட்டிங் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே சிஎம்ஓவாக இருக்க முடியும். விச் இஸ் நாட். அதனால தான் அவங்க என்ன பண்ணணும்னா சிஎம்ஓவை க்ளோஸ் ஃப்ரெண்டை யாராவது வச்சுப்பாங்க, இல்லாட்டி தெரிஞ்சவங்க வச்சுப்பாங்க. தட் வில் பி a ரிச் கேர்ள். தப்பா எடுத்துக்காதீங்க. எனிஒன் கேன் பி எ சிஎம்ஓ, பட் அந்த கோர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். அது இல்லங்கும் போது நான் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு கீழே யாராவது ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு சரியாக பே பண்ண முடியாது. எகெயின் அவர் ரொம்ப சீனெல்லாம் போட்டார். எனக்கு 300 ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் நான் இருக்கிறேன் அதெல்லாம் சொன்னார். விச் டசன்ட் மீன் எனிதிங் டு மீ. கரெக்டாக இல்லையா? அந்த ஒரு மன வருத்தம், வேதனை, பல பேர் என்ன வேலை இல்லை போயிட்டு வான்னு சொன்ன கஷ்டம் தான் வந்து ஐ தாட் ஓகே ஐ சுட் ஆல்சோ பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்விட்டரில் எதையாவது பண்ணிட்டு இருப்பேன். ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ் அபவுட் இட். ஓகே, நம்ம சோக கதையை அப்புறம் வச்சுக்குவோம். லெட் அஸ் கெட் இன் திஸ் ஸ்டஃப். எம்ஏ ஹெல்த் வந்து சீரிஸ் பி ஃபண்டிங், இது $25 million ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம். எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. நிறையா சைட் வச்சுக்கலாம், ஆனால் அதெல்லாம் கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். விளம்பரத்தை முடிச்சிருவோம். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லாட்டி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்டு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், நிறைய வெப்சைட் வச்சுருப்பாங்க, எதுலேயுமே கண்டென்ட் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு டிக்கெட்டு நான். ஓகே, எதையாவது போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது காசை வாங்கிட்டு போகிறதுனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தட் இஸ் மை டிஸ்க்ளைமர். ஓகே, பட் திஸ் ஸ்டார்ட் அப் இஸ் ஜஸ்ட் ஒரு கிளினிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மென்டல் இல்னஸ் யூஎஸில் ரொம்ப இந்த வீடியோ பண்ணுறதுனால எனக்கு முதல்ல நிறைய டேட்டா கிடைக்குது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். போன வருஷம் மாத்திரம் யூஎஸில் கிட்டத்தட்ட 14 மில்லியன் பீப்புளுக்கு வந்து அதாவது ரொம்ப ஜாஸ்தி மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு. ஓகேவா? சீரியஸ் மென்டல் இல்னஸ்னு சொல்லுவாங்க, எஸ்எம்ஐன்னு சொல்லுவாங்க அதை. அவ்வளோ பெரிய மார்க்கெட். அதாவது நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டாக பார்க்கலாம் நம்ம. பட் நான் வந்து ரொம்ப பர்சனலாக பார்த்தேன், அப்படி இத்தனை பேர் அமெரிக்காவில் ஏன் மனநோய் வந்து கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இன்னொன்று என்னென்னா, அது ஓவரால் யூஎஸ் பாப்புலேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா, ஓவரால் யூஎஸ் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5-6% வரைக்கும் சீரியஸ் மென்டல் இல்னஸ் இருக்குது யூஎஸில். ஒரு பார்ட் ஆஃப் டைம், அப்புறம் அவங்க சரியாயிருவாங்கன்னு தான் அர்த்தம். எல்லாருமே ப்ரொலாங்டு டைம் இருக்காது. பட் ஒரு 5-6% யூஎஸ் பாப்புலேஷனில் மென்டல் இல்னஸ் இருந்தால் அது சொசைட்டி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இந்தியா ஸ்டார்ட் அப் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்கிறேன். வித் தட் செட், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீரியஸ் மென்டல் இல்னஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் அவுட் பேஷண்ட் கிளினிக் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஒரு செயின் ஆஃப் கிளினிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் யூஎஸில் இருக்கிற விசி வந்து இதை அங்கே பண்ணுறதுனால இவங்க இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. காட் இட்? ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் என்ன இருக்கும்னா, சைக்கியாட்ரி, சைக்கோதெரப்பி, பிரைமரி கேர், பீர் சப்போர்ட். அதாவது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட் மாத்திரம் கிடையாது, ஃபேமிலிக்கும் நம்ம கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு மென்டல் ஹெல்த் கேரை கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கோல். ஸோ திஸ் இஸ் வாட் தே டூ. அப்புறம் திஸ் இஸ் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஃப்ராக்மெண்டடாக இருக்குங்கிறாங்க. அதாவது மோஸ்ட்லி இந்த மாதிரி மென்டல் இல்னஸுக்கு வந்து வேர்ச்சுவல், அதாவது இந்த வீடியோ கன்சல்டேஷன் மாதிரி பண்ணுறாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி எஸ்எம்ஐ கேசஸ், அதாவது சீரியஸ் மென்டல் இல்னஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ராக்மெண்டடாக இருக்கான். ஒரு போவாங்க, சரியாகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அக்யூட் ஆயிரும் அவங்க மென்டல் இல்னஸ். அப்புறம் திருப்பி எமர்ஜென்சி விசிட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறையா செலவும் ஆகும், கன்சிஸ்டன்ஸாக ப்ரொலாங்டு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மென்டல் இல்னஸ் விட்டு வெளியில் வரணும்ல, அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இந்த ஸ்டார்ட் அப் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ வாட் எம்ஏ ஹெல்த் இஸ் டூயிங் இஸ் லைக் ஒன் ரூஃப்குள்ளே, அந்த ஒரு கிளினிக்குள்ளே மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்கும், விச் இஸ் லைக் நியூட்ரிஷன் இருப்பாங்க, கோச்சிங் ஃபார் ஸ்லீப் இருக்கும், பியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அப்புறம் மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பிரைமரி கேர் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் மெஷர்மெண்ட் பேஸ்ட் ரிவ்யூஸ் டு ப்ரிவெண்ட் ரிலாப்ஸ் அண்ட் ஸ்டெபிலைஸ் அவுட்கம்ஸ். ஸோ அதுக்கான ஆப், ஏஏ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ச்சுவலாக இல்லாமல் கிளினிக் ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஃபவுண்டிங் இயர் வந்து 2022. இட்ஸ் பேஸ்ட் இன் காலிஃப், யூஎஸ். ஓகே, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக பண்ணிடக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த ஃபவுண்டர்ஸ். யூ குட் சே, ஐ வில் ஸ்டில் டெல் த ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டாஸ் அண்ட் சோனியா. கேட்டகரி பிஹேவியரல் ஹெல்த் அண்ட் அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸ், இந்த கேட்டகரி தான் இருக்காங்க. பொசிஷன் என்ன, மிஷன் ட்ரிவன் ப்ரொவைடர் பில்டிங் அ ப்ரெசிஷன் கேர் ஸ்டாக். ஓகேவா? ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இதுதான். ப்ராடக்ட் சைடு பார்த்தோன்னா, ப்ராப்ளி ஏஐ பேஸ்ட் ஆப், இந்த டேட்டா ஆஃப் ஒர்க் ஃப்ளோலாம் வந்துட்டு ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கான இந்தியாவிலே ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான சைக்கியாட்ரிக் எவாலுவேஷன், மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட்டு,
அப்புறம் பிரைமரி கேர் ஃபார் ஃபிசிக்கல் வாட் எவர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பேர் சப்போர்ட், அதான் முக்கியமாக இந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த மென்டல் இல்னஸ்னால் நிறைய பேர் சேர்ந்து அதை அவங்கள சரி பண்ணலாம். ஸோ தட் ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டல் ஹட்பிசன் மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ தட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்டையும் கூடயும் சேர்த்து கொலாபரேட் ஆகி பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். நவ் தே ஆர் ப்ரெசென்ட் இன் ஃபியூ சிட்டிஸ் லைக் தீஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் மாண்டியோ, பாஸ்டன், NYC. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். யாரை சர்வ் பண்ணுறாங்கன்னா சில்ட்ரனை சர்வ் பண்ணுறல. அவங்க 18+ ஏஜில் இருக்கவங்கள இந்த மாதிரியான மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ் இருக்கவங்கள அவங்க சர்வ் பண்ணுறாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சீரியஸ் மெடிக்கல் இல்னஸ்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மெயின் ரீசன் என்னன்னா, பீப்புள் ஹூ ஹேவன்ட் இம்ப்ரூவ்ட் இந்த ஃப்ராக்மெண்டட் ஆஃப் பியூர்லி விர்ச்சுவல் கேர், அவங்களுக்கு ஒரு கிளினிக் பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு கோஆர்டினேட்டட் அவுட் பேஷண்ட் பிளான் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட் அப். ஓகே, நான் இதில் ஃபண்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். Series A 2024 $50 million ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தெர் இஸ் அனதர் ஃபண்ட் ரைஸ் இன் December 24, அது ஒரு $6 million. இப்போ வந்தது வந்து Series B funding, which is like $25 million. So total somewhere around $46 million fundraise பண்ணியிருக்கிறாங்க. That is what it is. இதோட ஃபண்ட்ரைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளினிக் எக்ஸ்பான்ஷன், ப்ரெசிஷன் கேர் பிளாட்ஃபார்ம், ரிசர்ச், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் இட். ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. மறுபடியும் விளம்பரத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் டேக் இட் ஃபார்வர்ட். வி வில் ஹேவ் அ ப்ராப்பர் டிஸ்கஷன். கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரேண்டம் கால் வரும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இன்னும் venkatstartup.com இந்த மாதிரி வீடியோ நான் தமிழில் பண்ணுறோம், இங்கிலீஷில் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஐ கேன் டெவலப் பெட்டர் சேனல். பட் இன்னமும் தமிழ் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. தட் இஸ் வாட். மேபி யூ குட் பி அ சைக்கியாட்ரிஸ்ட் இன் இந்தியா, ஆர் அ டாக்டர், ஆர் மேபி அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். இந்த ஐடியாவிலேருந்து யூ கேன் கெட் சம் இன்சைட்ஸ். தட் இஸ் இட். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான்.